ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம ரெண்டு இயல் முடிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு டேர்மில். இன்றைக்கி நம்ம வந்து தேர்ட் இயல் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எந்திர உலகம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிட்ட பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஒரு லெசன் எடுக்கிறதும் இந்த செய்யுள் பகுதி எடுக்கும்போது அதுக்கு மேலே ஒரு லெசன் எடுத்தோம்னா தமிழில் அதுக்கு மேலே அந்த இதை பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஔவையின் ஆத்திச்சூடி நமக்கு அதாவது என்னென்னா ஆத்திச்சூடியோட ஆத்தரை வந்து யார்? ஔவையார். நெக்ஸ்ட்டு ஔவையார் ஆத்திச்சூடி எழுதினா நீங்கள் ஆத்திச்சூடி மட்டும் தானே நீங்கள் நான் பாருங்கள் அப்படின்ட்டு நம்மால் பாரதியார் என்ன எழுதினார்? புதிய ஆத்திச்சூடி. ஓகேவா? நீங்கள் ஆத்திச்சூடி எழுதுவீங்க, புதிய ஆத்திச்சூடி எழுதுவீங்க, என்னுடைய அறிவியல் ஆத்திச்சூடியை பாருங்கள் அப்படின்ட்டு நான் எழுதுகிறேன் பாருங்கள் அப்படின்னு நம்ம சார் நெல்லை சு முத்து. ஓகேவா? அவர் எழுதியிருக்கார். என்னது? அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து. ஓகேவா? இப்போ இவர் எழுதுறார். அறிவியல் சிந்தனைகளுக்குள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். ஓகேவா? என்னது? இயன்றவரை முடிந்தவரை சொல்லும் பொருளும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எழுத சொல்லியிருக்கேன். இயன்றவரை முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து. ஓகேவா? இதில் பாருங்கள், நூல்வழி பாருங்கள். இப்போ அதாவது என்ன, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு முத்து. இதை கொஷின் கேட்பாங்க. யார் வந்து பாராட்டாங்க, யாரால் பாராட்ட பெற்றவர் யார், பாராட்டியவர் யார், பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? பாராட்டியவர் மேதகு அப்துல் கலாம், பாராட்டு பெற்றவர் நெல்லை சு முத்து. என்னான்னு? தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர். ஓகேவா? தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர். இவர் வந்து என்னது சொல்கிறாங்க? அறிவியல் மற்றும் கவிஞர்னு சொல்கிறாங்க. இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி அதில் ஒரு பகுதி தான் வந்து என்னது, இங்கே நமக்கு அதில் இருக்க ஒரு பாடல் வரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அறிவியலை ஆள்வோம். சூப்பர். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில், எங்குமே வந்து என்னென்னது ஆய்வு வந்து நிகழ்கிறது. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். மனித உடலின் பாகங்களை இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள். இந்த அறிவியலால் ஆள்வோம். இந்த பாடல் வரிகள் பாருங்களாம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எலும்பும் தசையும் இல்லாத இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதையை அமைத்திடுவான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை அந்த பாடல் வரிகள் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கங்க, அந்தளவுக்கு நமக்கு இருக்காது. ஓகேவா? இதில் இந்த பாடல் வரியை பாருங்கள். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெக்கும் சாத்திரம் கற்போம். ஓகேவா? தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். பாரதியார். ஓகேவா? நாங்கள் என்னது வானையும் அளப்போம் கடல் மீனையும் அளப்போம். ஓகேவா? பாரதியார். நெக்ஸ்ட்டு கணியனின் நண்பன் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. அதாவது வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன.
கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் எனது பல வகை எந்திரங்கள் வந்து என்னது உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்தில். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. இதில் வந்து என்னது கணியன் இந்த கம்ப்யூட்ரு, அதாவது அந்த எந்திரங்க 2 பேர் பேசுகிறதா இப்போ இங்கே கொடுப்பாங்க. ஜஸ்ட் அது ரீட் பண்ணிக்கிங்க. அதில் ஒன்றும் இல்லை, என்ன உங்கள் பேர் என்ன அப்படின்னு எந்திர மனிதன் சொல்லும். அது பேசுகிறதுக்கு எல்லாமே வந்து ரிப்ளை பண்ணோம் இங்கே அந்த எந்திர மனிதன். ஓகே, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோபோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்களேன், இம்பார்ட்டன்ட் என்னன்னா இதில் காரல் கபேக் காரல் 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 கபேக் காரல் கபேக் என்பவர். இவர் வந்து என்னது செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். ஓகேவா? இவர் வந்து 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். ஓகேவா? எப்போ எழுதியிருக்காரு? 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லி முதலாக பயன்படுத்தினார். ஓகேவா? அந்த ரோபோ என சொல்லுக்கும் அடிமை என்பது பொருள். ஓகேவா? இப்போ காரல் கபேக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு நாடக நூல் எந்த வருடம் எழுதியிருக்காரு? 1920. ஓகேவா? அதில் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோன்ற என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? காரல் கபேக். ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? அடிமை. ஓகே, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். ஓகேவா? மாற்றாக தானே இயங்கும் எந்திரத்துக்கு பேர் என்னது? தானியங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானியா கலைக்களஞ்சியம். ஓகேவா? பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு வாங்க. அதான் இங்கே என்னன்னா இப்போ இந்த அந்த இயந்திரம் வந்து சொல்லும். இயந்திரம் வந்து என்னென்னலாம் இருக்குது? தொழிற்சாலைகளை பயன்படுத்துகிறாங்க உற்பத்தி செய்கிறதுல. பழுதாயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் மருத்துவமனையில் வந்து சிகிச்சைக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? இந்த தானியங்கிகள். அப்புறம் பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும், அப்புறம் பெருங்கடல் அடியில் ஆழம், அதெல்லாம் மனிதர்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கும் போய் ஆய்வுகள் வந்து நடத்துகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்க. அது 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. ஓகேவா? அதில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். அவர் வந்து என்னது? ஒரு சதுரங்க வெற்றியாளர். அவர் வந்து ஒரு செஸ்ஸில் வந்து என்னது? ஒரு வெற்றியாளர். அவரோட பேர் என்னது? கேரி கேஸ்ப்ரோவ். கூட விளையாடுறது யாருன்னா IBM நிறுவனம். ஓகேவா? IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி, அந்த கணினி வந்து அவர் கூட விளையாடி இருக்கு. அதில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூன்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உலகில் முதலாக, அதாவது என்னென்னா உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா என்னும் ரோபோவுக்கு பெயர் குடியுரிமையை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. ஓகேவா? அந்த ரோபோவின் பெயர் வந்து என்னது? சோஃபியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை வந்து சோஃபியாவுக்கு வழங்கியிருக்காங்க. யார்? ஐநா சோஃபியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? புதுமைகளின் வெற்றியாளரின் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளனர். உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதற்கு இதுதான் முதல் மனிதருக்கு இது வழங்கப்பட்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 3rd யூனிட்டில் அதிகமாக இருக்காது. இதில் பாருங்கள், இதுலேயும் அந்த அளவுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். சார் அப்துல் கலாம் சார் பற்றி சொல்லியிருக்காங்க. அவருக்கு பிடிச்ச திருக்குறள், மாணவர்கள் வந்து கொஷின் கேட்பாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடித்த திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா அறிவற்றாங்காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். ஓகேவா? என்ற குறள் தான் வந்து என்னது அவருடைய வாழ்க்கைக்கு வந்து வலு சேர்த்தது. அவருக்கு நம்பிக்கையாக இருந்த திருக்குறள் வந்து எது? அறிவற்றாம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். அதுபோல் லில்லியன் வாட்சின் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, இந்த நூல் தான் வந்து அவருக்கு பிடிக்குமா. ஓகேவா? அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடித்த நூல் வந்து எது? விளக்குகள் பல தந்த ஒளி. யார் எழுதியது?
லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த. நெக்ஸ்ட்டு அவருடைய மகிழ்ச்சியான ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டிகேப்டு அவங்களாம் வந்து செயற்கை கால்கள் வைப்பாங்கல்ல, அதோட எடை வந்து என்னன்னா 3 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த செயற்கை கால்களை பொறிந்து சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தும் கார்பன் இழையை ஓகேவா, பாதுகாப்பு கருவிகள் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. இதுதான் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து என்னது பெரும் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்கிறாரு. ஓகேவா, கார்பன் இழை எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். கார்பன் இழை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க கொஞ்சம் அதை திங்க் பண்ணி பாருங்கள். கார்பன் இழைனா என்ன அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், நெட்டில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறான்னா அப்துல் கலாம் ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதாவது கொஷின் எப்படி கேட்குறாங்க, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்ற வந்து மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு சார் சொல்கிறாரு, உணவு உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்துட்டோம், தகவல் துறையிலும் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம், எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் இப்போ உள்ளது, அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம், நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளது, பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிரீத்தி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். ஓகேவா, இதுவே வந்து என்னது இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. அவருடைய சந்தோஷம் இதெல்லாம் வந்து அவருடைய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் ஓகேவா, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ள அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எது படிக்கிறோமோ அதை நாளைக்கு படிப்போம். நாளைக்கு படிச்சுட்டு அதை அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக படிக்கணும். ஓகேவா, 1 வீக் இந்த மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக் ஆனதுக்கப்புறம் அந்த 1 வீக் படித்ததை அந்த 1 வீக்குக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் திரும்பவும் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் எப்போதும் போல். ஒரு நாள் படிப்போம், மறுநாள் படிப்போம், அப்புறம் 1 வீக்குக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு மாதம் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லெசனு நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் படிங்க. எது எப்போ படிக்கிறோம் அப்படின்றது எழுதி வைங்க. டைம் டேபிள் போட்டு வச்சு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெமரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.